வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 7.11 கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். வாட்ஸ் கொஷின் நம்பர் 6னா இன்டெகிரேஷன் 0 to 8 மாடுலஸ் ஆஃப் x minus 5 dx. இது கொஷின்ஸ். ஸோ இப்போ ஹியர் இந்த சம்மை எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பியூட்டி என்னென்னா மாடுலஸ் இருக்குது. மாடுலஸ் இல்லாமல் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். x²/2 - 5xன்னு போட்டு நான் இன்டெகிரேட் பண்ணலாம். ஆனால் பட் கிவன் ப்ராப்ளம் என்ன இருக்குது, மாடுலஸ் இருக்குது. ஸோ அப்போ உன்னுடைய ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த மாடுலஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ட்ராக் பண்ணலாமா? அப்போ ஹவு டு ஃபைண்ட் ஃபஸ்ட்டு மாடுலஸ் x - 5 எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் x - 5, ஓகே, இந்த டோட்டல் வேல்யூ எப்போ வந்து நம்மளுக்கு 0 ஆகும்னு கேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணீங்க, x - 5 = 0ன்னு எடுத்தீங்கன்னா அப்போ x = 5. அப்போ x = 5ல் அந்த மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 0 ஆகுமா? ஸோ நியூட்ரல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஃபார்ம் பண்ணால் -2 to 8. அப்போ ஹியர் இன்டெக்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த லிமிட்டு ஹியர் 2 to 8. ஸோ 2 to 8ல் நம்மளுக்கு என்ன வேல்யூ நம்ம கெஸ் பண்ணுறேன்னா ஆல்ரெடி நியூட்ரல் வேல்யூ 5 இல்லைன்னா. ஸோ அப்போ 2 to 5, 5 to 8. அப்போ ரெண்டு லிமிட்டாக பிரிச்சிடலாமா? வாட்ஸ் லிமிட் 2 to 5, நெக்ஸ்ட் என்னது 5 to 8. ட்ராக் பிரிச்சாச்சா? இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவாக நெகட்டிவாக அதுதான் இந்த ஹைலைட்டேவா. எந்த ஏரியாவில் பாசிட்டிவ், எந்த ஏரியாவில் நெகட்டிவ், அதுதான் ரொம்ப ஹைலைட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா 2 to 5 திஸ் மிடில் வேல்யூ 2க்கும் 5க்கும் திஸ் மிடிலில் யூ கேன் சூஸ் எனி வேல்யூ. ஓகே, 2க்கும் 5க்கும் யூ கேன் திஸ் மிடில் வேல்யூ யூ கேன் சூஸ் எனி வேல்யூ. ஸோ அப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா 3 எடுத்துக்கலாமா? x = 3 இஸ் கிளியர்னா? ஸோ அப்போ போய் இந்த சம்மில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. வாட் ரியாக்ஷன் x - 5 ஸோ அங்கே போய் 3 அப்ளை பண்ணால் அப்போ 3 - 5 = -2. தட் இஸ் நெகட்டிவாக ஃபார்ம் ஆகுதா? அப்போ அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் 2 to 5ல் என்ன வேல்யூ கிடைக்குது? நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 5 to 8. ஸோ இப்போ திஸ் மிடில் யூ கேன் சூஸ் எனி வேல்யூ. 5க்கு 8க்கு ஏதாவது ஒரு வெளியில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணால் தட் இஸ் x = 4ன்னு எடுத்துக்கலாமா மிடில்? ஓகே, சாரி, x = 6. ஏன்னா 4 இங்கே தானே வரேன். அப்போ x = 6 எடுத்துக்கிறேன். கிளியர்னா? ஸோ அப்போ ஃபார்ம் பண்ணிக்கலாமா? x = 6 ஐ கேன் சூஸ். ஸோ அப்போ x = 6 எடுத்துனாக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். x - 5ல் 6 - 5 வாட் ரியாக்ஷன் 1 பாசிட்டிவாக கிடைக்குதா? கிளியர்னா? ஸோ அப்போ வாட் கன்க்ளூஷன் 2 to 5ல் நெகட்டிவாகவும் 5 to 8ல் வாட் ரியாக்ஷன் பாசிட்டிவாக கிடைக்குது. அவ்வளோதான். இப்போ சம்முக்கு போயிடலாமா லிமிட்டுக்கு? அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கு? ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா 2 to 5ல் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ இந்த மாடுலஸ் வேல்யூ எப்போ நெகட்டிவ் கிடைக்குது? மாடுலஸ் ஆஃப் x - 5 இஃப் அஸ் பர் கண்டிஷன் எங்கே 2 < x < 5 தானே? ஃபஸ்ட் ஆஃப் 2 to 5ல் நெகட்டிவ் வேல்யூ. நெக்ஸ்ட் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. எப்படி ஃபார்ம் பண்ண? x - 5 ஆனது பாசிட்டிவ் இஃப் வாட் இஸ் த லிமிட்டு 5 to 8. 5 < x < 8 ஆர் <= 8 கூட போட்டுக்க, நாட்டே ப்ராப்ளம். ஓகே, கிளியர்னா? அவ்வளோதான். இப்போ மாடுலஸை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்க, வழக்கமாக என்ன பண்ணிக்கங்க, மானே தேனே பொன்மானேன்னு போட்டு ஆசிஸ்லாம் என்ன பண்ணிக்கங்க, கேஷுவலாக இன்டெகிரேட் பண்ணி போயிட்டே இருக்கான். ஓகே, அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் 2 to 8 மாடுலஸ் ஆஃப் x - 5 × dx இதான டேட்டா இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு கேட்டகரியாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். வாட் இஸ் த லிமிட் 2 to 5. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 2 to 5 வாட் ரியாக்ஷன் மைனஸ் ஆஃப் x - 5 × dx புரிச்சுட்டுனா? நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? இன்டெகிரேஷன் ஆஃப் 5 to 8. ஸோ அப்போ x - 5 × dx போட்டுக்கலாமா? அவ்வளோதாம்மா. இதுக்கப்புறம் நீ வாட்டி நார்மலாக என்ன பண்ணிக்கங்க, கேஷுவலில் இன்டெகிரேட் பண்ணு. ஸோ நம்மளுக்கு தான் இன்டெகிரேஷன் x பவர் n நம்மளுக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும். ஆல்ரெடி நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம் இன்டெகிரேஷன் லெசனில். x பவர் n இன்டெகிரேட் பண்ணால் x பவர் n + 1 / n + 1 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபெமிலியர். ஸோ அப்போ திஸ் இஸ் த ரீசன். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே வெல்கம் வாட் ரியாக்ஷன் மைனஸ் அப்படியே காமனாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு x இன்டெகிரேட் பண்ணால் அப்போ x² / 2 ஏன்னா பவர் 1 இல்லையா? நெக்ஸ்ட் -5x வாட் இஸ் த லிமிட் 2 to 5 ஒரு டேட்டா முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் வாட் கிவன் ப்ராப்ளம் அகெயின் இன்டெகிரேட் பண்ண x இன்டெகிரேட் பண்ணால் x² / 2 5 இன்டெகிரேட் பண்ணால் -5x த லிமிட் வேல்யூ = 5 to 8. இப்போ என்ன பண்ணுங்கள், லிமிட் அப்படியே உள்ளே கொண்டு வரதா வேலை. ட்ரை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஓகே, வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எடுத்துங்க.
மைனஸ் காமன் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மைனஸ் காமனாக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இந்த மைனஸ் இஸ் என்டையர் காமன். ஸோ அப்பர் லிமிட்டுக்கு ஐ வில் புட் ஒன் ப்ராக்கெட். ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி ஒரு ப்ராக்கெட் எடுத்துங்க. எக்ஸ் இருக்க பிளேஸில் 5 ரீப்ளேஸ் பண்ணு. அப்போ 5 ஸ்கொயர் ஹவு மச் வேல்யூ 25/2 போட்டலாமா. நெக்ஸ்ட் அகெயின் 5 அப்ளை பண்ண, அப்போ மைனஸ் எக்ஸோட வேல்யூ 5 25 முடிஞ்சுங்களா. அப்பர் லிமிட் முடிஞ்சு போச்சு. மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணு. எக்ஸுக்கு போக 2 அப்ளை பண்ணு. 2 ஸ்கொயர் வாட் ரியாக்ஷன் 4/2. அகெயின் 2 அப்ளை பண்ணால் -10 லோயர் லிமிட் முடிஞ்சுங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அகெயின் இந்த சம்முக்கும் சேம் ஒரு ப்ராக்கெட் எடுத்துங்க அப்பர் லிமிட்டுக்கு. எக்ஸுக்கு போக 8 அப்ளை பண்ணுங்கள். அப்போ 64/8 போக எக்ஸு போக 8 போட்டால் 64/2 மைனஸ் 5 and 8 வாட் ரியாக்ஷன் 40 அப்பர் லிமிட் முடிஞ்சுங்களா. மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு போக 5 போடுங்க. அப்போ 25/2. நெக்ஸ்ட் அகைன் 5 போட்டால் -25. கிளியர்னா, அவ்வளோதான் பஸ். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுங்க, நார்மலாக சால்வ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இங்கே ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ இது கேன்சல்லாம் பண்ண முடியும். இந்த இங்கே எல்சிஎம்லாம் எடுக்கவே எடுக்காது தயவு செஞ்சு. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்க. ஹியர் ஒரு 2 கேன்சல் பண்ணால் ஹவு மச் டைம் 32 டைம் கிடைக்குமா. கிளியர்னா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 மற்றதெல்லாம் எதுவும் கேன்சல் பண்ண டச்சே பண்ணாது. எல்சிஎம்லாம் எடுத்து எந்த ரிஸ்க்கே எடுக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணுங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. மைனஸ் அது வாட்டுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எழுதியே போங்க. மைனஸ் காமனாகவே இருக்கட்டும். இங்கே என்னென்ன வேல்யூ இருக்குது, 25/2 25/2. நெக்ஸ்ட்டு -25 இஸ் கிளியர், -25. நெக்ஸ்ட்டு 2 -10. அப்போ 2 -10 என்ன வேல்யூ இருக்குது, -8. அப்போ உள்ளே கொண்டு போங்க. அப்போ +8 வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சதுங்களா. 2 -10 இப்போ -8 வந்துச்சுன்னா +8. கிளியர்னா. நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ கிவன் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஹியர் பண்ண 32 -40. அப்போ சிம்பிளி பண்ணால் -8. அவ்வளோதான் பஸ். -8 ஹியர் அப்படியே மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ உள்ளே கொண்டு மைனஸ்க்குள்ளே கொண்டு போனால் -25/2 இஸ் கிளியர் +25. அவ்வளோதான் பஸ். முடிஞ்சுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிங்க, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாமா. கேஷுவலாக ரொம்ப அல்டிக்கிறவே வேணாம், அப்படியே மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. -25/2 +25 -8 அகெயின் -8 -25/2 +25 முடிஞ்சுங்களா. ஸோ அப்போ ஹியர் என்னென்ன ஃபார்ம் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு செட் ஆகுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ அப்படியே யோசிங்க. -25 -25/2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -50/2 வந்துருங்களா. நெக்ஸ்ட்டு ஹியர் ஒரு 25 ஆட் பண்ணால் வாட் ரியாக்ஷன் 50 -60. கிளியர்னா. 8 + 8 இதை கேன்சல் பண்ணு. ஹவு மச் டைம் 25 டைம்ஸா. கிளியர்னா, அண்டர்ஸ்டுட் நோ. அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் அப்போ -25 + 50 -60 அவ்வளோதான். இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா இது ஒரு ஹியர் ஒரு 25 ஹியர் ஃபார்ம் பண்ணுங்கள். ஹியர் அப்படி ஈக்குவல் பண்ணிங்க -25. ஓகே, 25 ஒரு 16 ஈக்குவல் பண்ணால் ஓகே 1 ஹவு மச் வேல்யூ இருக்குண்ணா 4 ஒரு 41 வருமா. இஸ் கிளியர்னா. ஸோ அப்போ 41 + 50 சிம்பிளி பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன் 9 வந்துருமா. அப்போ வாட் கிவன் இன்டகிரேஷன் ஆஃப் 2 to 8 மாடுலஸ் ஆஃப் x - 5 × dx = how much வேல்யூமா 9. You understood children? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.